ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேடிகே டிப்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளுடைய ரிவிஷன் பிளானில் ஹிஸ்ட்ரி ஆல்ரெடி பார்ட் 1 வீடியோ கொடுத்துட்டேன். ஸோ அதில் ஒரு 200 இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்த்துட்டோம். ஸோ இன்றைக்கி பார்ட் 2 வீடியோ பார்க்கலாம். ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோ பாருங்கள். ஸோ இதை நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கு ஹிஸ்ட்ரி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியா தெரியும். ஓகேங்களா? ஸோ இப்போ வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ வீடியோவை முழுமையாக பாருங்கள். ஹிஸ்ட்ரியிலேருந்து எந்த ஒரு கொஷின் கேட்டாலும் நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். இந்தியாவில் முகலாய பேரரசை நிறுவியவர் யார்? விடை பாபர். இரண்டாவது கொஷின். பாபர் பிறந்த ஆண்டு எப்போது? விடை கிபி 1483. தேர்ட் கொஸ்டின். யாருடைய வேண்டுகோளை ஏற்று பாபர் இந்தியாவின் மீது படையெடுத்தார்? விடை தௌலத் கான் லோடி. ஃபோர்த் கொஸ்டின். முதலாம் பானிபட் போர் நடைபெற்ற ஆண்டு எப்போது? விடை கிபி 1526. முதலாம் பானிபட் போர் யாருக்கிடையில் நடைபெற்றது? விடை பாபருக்கும் இப்ராஹிம் லோடிக்கும் இடையில் நடைபெற்றது. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஜாகிருதீன் முகமது பாபர் இறந்த ஆண்டு எப்போது? விடை 1530. பாபர் தனது சுயசரிதையான துசுக்கி பாபரியை எந்த மொழியில் எழுதினார்? விடை துருக்கி. பாபரின் மரணத்திற்கு பிறகு முகலாய மன்னராக பொறுப்பேற்றவர் யார்? விடை ஹுமாயூன். ஹுமாயூன் என்றால் என்ன பொருள்? விடை அதிர்ஷ்டசாலி. 1539 சௌசா போரில் ஹுமாயூனை தோற்கடித்தவர் யார்? விடை ஷெர்ஷா. ஹுமாயூன் யாருடைய உதவியால் டெல்லியை மீண்டும் 1555 கைப்பற்றினார்? விடை ஷா தாமஸ். ஷெர்ஷாவின் ஆட்சி காலம் எப்போது? - 1540 to 1545. கப்பலின் ஒட்டகம் என சொல்லப்படும் தொழில்நுட்பத்தை உலகத்திலேயே கண்டறிந்த முதல் அரசர் யார்? விடை அக்பர். அக்பர் 1542 ஆண்டு எங்கு பிறந்தார்? விடை அமரக்கோட்டை. அக்பரின் ஆசிரியர் என அறியப்படுபவர் யார்? விடை ஷேக் முபாரக். அக்பரின் பாதுகாவலர் யார்? விடை பைராம் கான். இரண்டாம் பானிபட் போர் நடைபெற்ற ஆண்டு என்ன?
விடை 1556. 1576 நடைபெற்ற ஹால்டிகாட் போரில் அக்பர் யாரை வெற்றி கொண்டார்? விடை ராணா பிரதாப். அக்பர் இயற்கை எய்திய ஆண்டு என்ன? விடை 1605. நவீன நாணய முறையின் தந்தை யார்? விடை ஷெர்ஷா சூர். யாருடைய ஆட்சிக்காலம் அந்தப்புற அரசாங்க காலம் என்றழைக்கப்படுகிறது? விடை மாகம் அனாகா. ஜஹாங்கீரின் இயற்பெயர் என்ன? விடை சலீம். குரு அர்ஜுன் சிங் எத்தனையாவது சீக்கிய குரு? விடை 5வது. ஜஹாங்கீரால் மரண தண்டனை விதிக்கப்பட்ட சீக்கிய குரு யார்? விடை அர்ஜுன் சிங். நீதி சங்கிலி மணி முறையை அறிமுகம் செய்த முகலாய அரசர் யார்? விடை ஜஹாங்கீர். அக்பரின் முன்னோடி என அழைக்கப்படுபவர் யார்? விடை ஷெர்ஷா சூர். யாருடைய ஆட்சிக்காலம் முகலாயர்களின் பொற்காலம் என அழைக்கப்படுகிறது? விடை ஷாஜஹான். உலகின் ஒளி என்ற சிறப்பு பெயரை பெற்றவர் யார்? விடை நூர்ஜஹான். ஜிஸ்யா மற்றும் புனித பயண வரியை ரத்து செய்த முகலாய அரசர் யார்? விடை அக்பர். இந்தியாவில் போர்களில் முதன்முறையாக பீரங்கியை பயன்படுத்தியவர் யார்? விடை பாபர். உலகை வெல்பவர் யார்? விடை அவுரங்கசீப். கல்சா என்ற இராணுவ அமைப்பினை உருவாக்கி அவுரங்கசீப்பை எதிர்த்தவர் யார்? விடை கோவிந்த் சிங். செங்கோட்டை மற்றும் தாஜ்மஹாலை கட்டிய முகலாய அரசர் யார்? விடை ஷாஜஹான். எந்த முகலாயரின் அரசவைக்கு ஆங்கிலேய வணிக குழு வருகை புரிந்தது? விடை ஜஹாங்கீர். ஐனி அக்பர் மற்றும் அக்பர் நாமா என்ற வரலாற்று புகழ்மிக்க நூல்களை எழுதியவர் யார்? விடை அபுல் பாசல். தீன் இலாஹி என்ற புதிய சமயத்தை உருவாக்கியவர் யார்? விடை அக்பர். டெல்லியில் உள்ள பிராணஹிலா என்ற சிறந்த கட்டிடத்தை உருவாக்கியவர் யார்?
விடை ஷெர்ஷா. புகழ்பெற்ற இசைக்கலைஞர் தான்சன் யாருடைய அவையை அலங்கரித்தார்? விடை அக்பர். பாதுஷா நாமா என்பது யாருடைய வாழ்க்கை வரலாறு? விடை ஷாஜஹான். ஆலம்கீர் நாமா இயற்றியவர் யார்? விடை முகமது காசிம். உலகத்தின் அரசர் யார்? விடை ஷாஜஹான். உலகை வென்றவர் யார்? விடை ஜஹாங்கீர். ஷெர்ஷா இயற்பெயர் என்ன? விடை பரித். பாபரின் கல்லறை அமைந்துள்ள இடம் எது? விடை காபூல். அக்பரின் கல்லறை அமைந்துள்ள இடம் எது? விடை சிக்கந்தரா. முகலாய பேரரசின் தலைநகரை ஆக்ராவிலிருந்து டெல்லிக்கு மாற்றியவர் யார்? விடை ஷாஜஹான். சீக்கிய குரு தேஜ் பகதூர் இந்த மன்னர் காலத்தில் கொல்லப்பட்டார். விடை அவுரங்கசீப். தந்தை வழியில் பாபரின் முன்னோர் யார்? விடை தைமூர். முகலாயர்களின் கடைசி மாமன்னர் யார்? விடை அவுரங்கசீப். முகலாயர்களின் கடைசி மன்னர் யார்? விடை இரண்டாம் பகதூர் ஷா. பாமினி அரசு தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு எப்போது? விடை 1347. பாமினி அரசை தோற்றுவித்தவர் யார்? விடை ஹசன் கங்கு. பாமினி அரசு ஆட்சி காலம் என்ன? விடை கிபி 1347 to 1526. இந்தியாவிற்கு விஜயம் செய்து பாமினி அரசை பற்றி குறிப்பிட்டுள்ள ரஷ்ய பயணி யார்? விடை நிகிட்டின். ஹசன் கங்கு என அறியப்பட்டவர் யார்? விடை அலாவுதீன் ஹசன். முணுமுணுக்கும் அரங்கம் என அழைக்கப்படுவது எது? கோல்கும்பா. முகமது கவான் எந்த நாட்டு வணிகர்? விடை பாரசீகம்.
பாமினி அரசில் சிறந்த மொழியறிஞராகவும் கவிஞராகவும் விளங்கியவர் யார்? விடை சுல்தான் பெரோஸ். பாமினி வம்சத்தில் எத்தனை அரசர்கள் இடம்பெற்றிருந்தனர்? விடை 18. கோல்கொண்டா கோட்டையின் உயரம் எவ்வளவு? விடை 120 மீட்டர். அகமது வாலிஷா தலைநகரை குல்பர்காவிலிருந்து பீடாருக்கு மாற்றிய ஆண்டு எப்போது? விடை 1429. மூன்றாம் முகமதுவின் பாதுகாவலராக இருந்தவர் யார்? விடை முகமது கவான். முகமது கவான் வெடிமருந்து தயாரிக்கவும் அதனை பயன்படுத்துவது பற்றி விளக்குவதற்காகவும் டேஸ் வேதியியல் அறிஞர்களை வரச் செய்தார். விடை பாரசீக. ஷா நாமா என்ற நூலை எழுதியவர் யார்? விடை பிரதோசி. பாமினி அரசில் 8 அமைச்சர்கள் கொண்ட குழுவை ஏற்படுத்தியவர் யார்? விடை முதலாம் முகமது. அலாவுதீன் ஹசன் பாமட்சா ஆட்சி காலம் என்ன? விடை 1347 to 1358. பாமினி அரசில் நிதி அமைச்சர் என்பவர் யார்? விடை அமீரி ஜிம்லா. கோல்கொண்டா கோட்டையை கட்டியவர் யார்? விடை ராஜகிருஷ்ண தேவ். கோல்கொண்டா கோட்டையின் மிக உயரமான இடம் எது? விடை பாலாஹிசார். பாமினி அரசில் முல்தானில் கல்வி பயின்றவர் யார்? விடை அலாவுதீன் ஹசன் ஷா. ராக்சசி தங்கடி போர் நடைபெற்ற ஆண்டு எப்போது? விடை 1565. குல்பர்காவில் 2 மசூதிகளை கட்டியவர் யார்? விடை முதலாம் முகமது. பாமினி அரசில் 2ஆம் அலெக்சாண்டர் என்று அழைக்கப்பட்டவர் யார்? விடை அலாவுதீன் ஹசன். அவுரங்கசீப் கோல்கொண்டா கோட்டையை கைப்பற்றிய ஆண்டு என்ன? விடை 1687. கோல்கொண்டா கோட்டை இருந்த இடம் எது? விடை முகமது நகர். அலாவுதீன் ஹசன் பாமட்சா தனது அரசின் மாகாணங்களை எவ்வாறு அழைத்தார்? விடை தராப். பாமினி அரசில் 5வது சுதந்திர அரசாக உருவாக்கப்பட்டது எது? விடை பீடார். கோல்கொண்டா கோட்டையில் யாருடைய கல்லறை உள்ளது? விடை குதுப் சாஹி. கோஹினூர் வைரம் எங்கு பெறப்பட்டது? விடை கோல்கொண்டா கோட்டை.
முகமது ஹவான் ஒரு மதரசாவை நிறுவி அதில் 3000 கையெழுத்து நூல்களை வைத்திருந்த இடம். விடை பீடார். குப்த வம்சத்தை நிறுவியவர் யார்? விடை ஸ்ரீகுப்தர். நாணயங்களில் முதலாக இடம்பெற்ற குப்த அரசரின் வடிவம். விடை ஸ்ரீகுப்தர். முதலாம் சந்திரகுப்தர் காலம் என்ன? கிபி 319 to 335. சமுத்திரகுப்தரின் ஆட்சிக்கான மிக முக்கியமான சான்று எது? விடை அலகாபாத் தூண் கல்வெட்டு. பிரயாகி மெய்கீர்த்தியை இயற்றியவர் டேஸ் ஆவார்? விடை ஹரிசேனர். யாருடைய நாணயங்களில் வீணை வாசிப்பது போன்ற உருவம் பொறிக்கப்பட்டுள்ளது? விடை சமுத்திரகுப்தர். கவிராஜா எனும் பட்டம் பெற்றவர் யார்? விடை சமுத்திரகுப்தர். தென்னிந்தியாவில் பல்லவ நாட்டு அரசர் விஷ்ணுகோபனை தோற்கடித்தவர் யார்? விடை சமுத்திரகுப்தர். நவரத்தினங்கள் யாருடைய அவையை அலங்கரித்தனர்? விடை இரண்டாம் சந்திரகுப்தர். கீழ்கண்டவற்றுள் தவறானது எது? காகபானகர் கட்டடக்கலை நிபுணர். புகழ்பெற்ற நாலந்தா பல்கலைக்கழகத்தை உருவாக்கியவர் யார்? விடை குமாரகுப்தர். யாருடைய ஆட்சி காலத்தில் சீனாவை சேர்ந்த பாகியான் இந்தியாவிற்கு வந்தார்? விடை இரண்டாம் சந்திரகுப்தர். எந்த குப்த அரசர் ஹீனர் படையெடுப்பை சந்திக்க நேரிட்டது? விடை ஸ்கந்தகுப்தர். மிகிரகுலருக்கு கப்பம் கட்டி வந்த குப்த மன்னர் யார்? விடை பாலாதித்யர். குப்த பேரரசின் அங்கீகரிக்கப்பட்ட கடைசி அரசர் யார்? விடை விஷ்ணுகுப்தர். விக்ரமாதித்யர் என்று அறியப்பட்ட குப்த அரசர் யார்? விடை இரண்டாம் சந்திரகுப்தர். யாரால் எழுதப்பட்ட நிதிசாரம் எனும் நூல் அரசு கருவூலத்தின் முக்கியத்துவத்தையும் வருமானத்திற்கான பல வழிகளையும் குறிப்பிடுகின்றது? விடை காமாந்தகர். குப்தர் காலத்தில் நிலங்களை வகைப்படுத்துதல் சேத்ரா. விடை வேளாண்மைக்கு உகந்த நிலங்கள். குப்தர்களின் நாணய அமைப்பு முறையை அறிமுகப்படுத்தியவர் யார்? விடை சமுத்திரகுப்தர். குப்தர்களின் அலுவலக மொழி எது? விடை சமஸ்கிருதம். கீழ்கண்டவற்றுள் தவறானது எது? விடை காளிதாசர் பஞ்ச சித்தாந்திகா.
சூரிய சந்திர கிரகணங்கள் ஏற்படுவதற்கான உண்மை காரணங்கள் குறித்து விளக்கியவர் யார்? விடை ஆரியபட்டர். அறுவை சிகிச்சை செயல்முறை குறித்து விளக்கிய முதல் இந்தியர் யார்? விடை சுஷ்ருதர். தர்க்கம் குறித்த முதல் முழுமையான பௌத்த நூலை எழுதியவர் யார்? விடை வசுபந்து. மெக்ரோலி இரும்புத்தூண் கல்வெட்டு யாருடைய சாதனைகளை குறிக்கிறது? விடை முதலாம் சந்திரகுப்தர். மகாராஜா அதிராஜா என்ற பட்டத்தை பெற்றவர் யார்? விடை சந்திரகுப்தர். வரலாற்றறிஞர்கள் என்பவரை இந்திய நெப்போலியன் என அழைக்கின்றனர். சமுத்திரகுப்தர். வாகடகா இளவரசருக்கு தன் மகள் பிரபாவதியை திருமணம் செய்து கொடுத்த குப்தர் யார்? விடை இரண்டாம் சந்திரகுப்தர். சக்ராதித்யர் என்றும் அழைக்கப்பட்ட குப்த மன்னர் யார்? விடை குமாரகுப்தர். குப்தர்களின் பேரரசு டேஸ் எனப்படும் மாநிலங்களாக பிரிக்கப்பட்டிருந்தன. விடை தேசம் அல்லது புத்தி. தரிசு நிலத்தை முதலாக சாகுபடி நிலமாக மாற்றுபவருக்கு தரப்படும் உரிமை எது? விடை பூமி சித்ராயனா. விளைச்சலில் அரசன் பெறும் வழக்கமான 1/6 டேஸ் வரி ஆகும். பாகா. கலப்பை வைத்திருக்கும் ஒவ்வொரு உழவரும் கட்ட வேண்டிய கலப்பை வரி எது? விடை ஹலிவஹரா. முதலில் வெள்ளி நாணயத்தை வெளியிட்ட குப்த அரசர் யார்? விடை இரண்டாம் சந்திரகுப்தர். தோராமனா மற்றும் மிகிரகுலா என்பவர்கள் யார்? விடை ஹூனா ஆட்சியாளர்கள். கீழ்கண்ட துறைமுகங்கள் குப்தர்களின் காலத்தில் வட இந்தியாவில் வாணிபம் நடந்த துறைமுகம் எது? விடை தாமிரலிப்தே. அலகாபாத் கல்வெட்டை பொறித்தவர் அமைச்சர் டேஸ் ஆவார்? விடை ஹரிசேனர். நாலந்தா பல்கலைக்கழகம் முறையான அகழாய்வு ஆரம்பித்த ஆண்டு எப்போது? விடை 1915. நாலந்தா பல்கலைக்கழகம் பக்தியார் கில்ஜியின் படைகளால் அழிக்கப்பட்ட ஆண்டு எப்போது? விடை 1700. டேஸ் படையெடுப்பு குப்தர்களின் வீழ்ச்சிக்கு வழிகோலியது? விடை ஹீனர்கள். சேர மன்னனின் கொடியில் பொறிக்கப்பட்டிருந்த சின்னம் எது? விடை வில் அம்பு. சோழ மன்னர்களின் கொடியில் பொறிக்கப்பட்டிருந்த சின்னம் எது? விடை புலி சின்னம். பாண்டிய மன்னர்களின் கொடியில் பொறிக்கப்பட்டிருந்த சின்னம் எது?
விடை 2 மீன்கள் சின்னம். சேரர்களின் அடையாள மாலை எது? விடை பனம்பூ. சோழர்களின் அடையாள மாலை எது? விடை அத்திப்பூ. பாண்டியர்களின் அடையாள மாலை எது? விடை வேப்பம்பூ. சேரர்களின் தலைநகரம் எது? விடை வஞ்சி. சோழர்களின் தலைநகரம் எது? விடை உறையூர். பாண்டியர்களின் தலைநகரம் எது? விடை மதுரை. சேர நாட்டின் துறைமுகம் எது? விடை தொண்டி. சோழ நாட்டின் துறைமுகம் எது? விடை புகார். பாண்டிய நாட்டின் துறைமுகம் எது? விடை கொர்க்கை. சேரர்களை பற்றி குறிப்பிடும் கல்வெட்டு எது? ஆன்சர் புகழூர். சோழர்களின் குடவோலை முறை பற்றி குறிப்பிடும் கல்வெட்டு எது? விடை உத்திரமேரூர். தமிழகத்தில் பத்தினி வழிபாட்டை அறிமுகம் செய்தவர் யார்? விடை சேரன் செங்குட்டுவன். காவிரி ஆற்றின் குறுக்கே கல்லணையை கட்டியவர் யார்? ஆன்சர் கரிகாலன். கீழ்கண்டவற்றுள் பொறுத்துக. சேரநாடு சான்றோர் உடைத்தது, சோழ நாடு வேலம் உடைத்தது, பாண்டிய நாடு முத்துடைத்தது, தொண்டை நாடு சான்றோர் உடைத்தது. ஸோ எல்லாமே சரிதான், கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. சேர அரசர்கள் குறித்த செய்தியை வழங்குவது எந்த நூல்? ஆன்சர் பதிற்று பத்து. சோழ அரசர்கள் குறித்த செய்தியை வழங்குவது எந்த நூல்? ஆன்சர் பட்டினப்பாலை. சோழ அரசர்களின் மிகவும் புகழ் பெற்றவர் யார்? ஆன்சர் கரிகால் வளவன். சேரர்கள் சூட்டிக்கொண்ட பட்டங்கள் என்னென்ன அப்படின்னா ஆதவன், குட்டுவன், வானவன், இரும்பொறை. ஸோ இதெல்லாம் சேரர்கள் சூட்டிக்கொண்ட பட்டங்கள் ஆகும். சோழர்கள் சூட்டிக்கொண்ட பட்டங்கள் பார்த்திங்கன்னா சென்னி, செம்பியன், கிள்ளி, பலவன். நெக்ஸ்ட் பாண்டியர்கள் சூட்டிக்கொண்ட பட்டங்கள் மாறன், வழுதி, செழியன், தென்னர். ஸோ இதெல்லாம் பாண்டியர்கள் சூட்டிக்கொண்ட பட்டங்கள். சேரர் பாருங்க, சின்னம் வில்லம்பு, தலைநகர் வஞ்சிக்கரூர், துறைமுகம் முசிறி, தொண்டி, மாலை பனம்பூ மாலை, தொழில் பார்த்திங்கன்னா வேலம் உடைத்தது. ஸோ இதெல்லாம் சேரர்களுடையது. ஸோ நெக்ஸ்ட்டு சோழர் பார்த்திங்கன்னா சின்னம் புடி, தலைநகர் உறையூர், புகார், துறைமுகம் புகார், மாலை அத்திப்பூ மாலை, தொழில் பார்த்திங்கன்னா சோறு உடைத்தது.
ஸோ அதெல்லாம் சோழர் டீட்டெயில்ஸ். நெக்ஸ்ட்டு பாண்டியர், சின்னம் 2 மீன்கள், தலைநகர் மதுரை, துறைமுகம் கொர்க்கை, மாலை வேப்பம்பூ மாலை, தொழில் முத்துடைத்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ பதிவு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஃபைனலாக பார்த்திங்கன்னா யூனிட் 3 வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ ஹிஸ்ட்ரி ஐஎன்எம் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ நீங்கள் இன்னும் பேலன்ஸ் உள்ள வீடியோஸ் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோஸ்க்கான ப்ளேலிஸ்ட்டு தரேன். ஸோ அதில் போய்ட்டு நீங்கள் எல்லா ரிவிஷன் வீடியோஸையும் பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுடைய ரிவிஷனுக்கு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ டு ஆல்.